ஜிஎம்எஸ் காஸ்மிக் எக்ஸ்போ நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட முதல் முறையாக இப்போது டெம்பிள் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு கோவிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அருள்மிகு வாரணாம்பிகை உடனமர் ஆருத்ரா கபாலீஸ்வரர் டெம்பிள். இது ஈரோடு மாநகரத்தில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கோவிலோட மூலவர் ஆருத்ரா கபாலீஸ்வரர். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, திருத்தொண்டீஸ்வரர். இந்த கோவிலோட அம்மன் பேர் வாரணாம்பிகை. கோவிலோட தலவிருச்சம் வன்னி மரம். இந்த மரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு மரம். அதனால் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கோவில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாக அமையும். இந்த கோவிலில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடராஜர் இங்கே தனியாக ஒரு சபையில் இருக்கார். சிவகாமி அம்மையோட அவருக்குன்னு ஒரு தனி கொடிமரம் இருக்குது. அதனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இந்த கோவிலை கட்டினது 2 விதமான வரலாறு சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மிகாந்தன்கிற அரசர் இந்த கோவிலை கட்டினதாகவும், கொங்கு சோழர்கள் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செஞ்சதாகவும் கோவில் கல்வெட்டு தெரிவிக்குது. இந்த கோவிலுக்கு அருகில் உள்ள மற்றும் ஒரு பெரிய கோவில் கஸ்தூரி அரங்கநாதர் கோவில். இந்த கோவிலை பற்றி நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இந்த கோவிலோட சிறப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் இங்கே வழிபட்டிருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் 25, 26, 27 இந்த 3 நாட்களும் சூரிய பகவான் ஒளி நேராக ஆருத்ரா கபாலீஸ்வரர் மேலே விழும். இந்த அதிசயத்தை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு வருஷமும் மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இது இன்னுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு மேலும் சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முறையாக தமிழில் அர்ச்சனை நடந்தது இங்கே தான். இதை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டர் சீர் பரவுவார் 1938ஆம் ஆண்டில் தமிழ் மொழியில் அர்ச்சனை துவங்கி வச்சார். தமிழகத்தில் இருக்கிற கோவில்களில் இங்கே தான் முறையாக அர்ச்சனை நடந்ததுங்கிறது மேலும் ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 1008 சிவலிங்கங்கள் இருக்குது. இந்த 1008 சிவலிங்கங்களையும் ஒரே சிவலிங்கமாக பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அதிசயத்தை இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். இது இல்லாமல் இங்கே பஞ்சபூத லிங்கங்கள் இருக்குது. அந்த பஞ்சபூத லிங்கங்களுக்கு உரிய பஞ்சபூத அம்மன்களும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 12 ஜோதிர்லிங்கங்களும் இங்கே இருக்குது. 4 வேதங்களை உணர்த்தும் விதமாக 4 வேத லிங்கங்களும் இங்கே இருக்குது. இந்த கோவில் யாருக்கு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த கோவில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கோவிலோட தலவிருச்சம் வன்னி மரம். அதனால் வன்னி மரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உரியதாக இருக்குது. நடராஜர் இங்கே தனி சபையில் இருக்கிறனால திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இது உரியதாக இருக்குது. இது இல்லாமல் இங்கே 2 முக்கியமான மூர்த்திகள் இருக்காங்க. ஒன்று ஜுரகரேஸ்வரர், இன்னொன்று கஜசம்கார மூர்த்தி. இந்த ஜுரகரேஸ்வரர் யாருங்கிறது பார்த்தீங்கன்னா, சளி காய்ச்சல் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜுரகரேஸ்வரர் கடவுளாக அவர் தீர்த்து வைப்பார். அவர்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் எல்லாமே க்யூர் ஆகுங்கிறது முற்றிலும் உண்மை. இது இல்லாமல் இங்கே சந்தான புறவர்கள்ங்கிற 4 பேர் இங்கே இருக்கிறாங்க. அவங்க மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. அது ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுது. ஜோதிட ரீதியாக இந்த கோவில் என்ன சிறப்புனா, முன்னாடியே சொன்ன மாதிரி அவிட்டம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பு. இது இல்லாமல் ஜாதகத்தில் புணர்ப்பு தோஷங்கிற ஒரு தோஷம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறது, இல்லை சந்திர பகவானுக்கு சனி பகவான் நேராக இருக்கிறது, இல்லை சந்திர பகவானோட சாரத்தில் சனி பகவான் இருக்குது, சனி பகவான் சாரத்தில் சந்திர பகவான் இருக்குது. இந்த மாதிரி அவங்க இந்த 2 பேரோட சேர்க்கை இருக்கும்போது அதை புணர்ப்பு தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த தோஷத்துக்கு இது ஒரு பரிகார தலமாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இங்கே சந்திர பகவானும் சனி பகவானும் நேர் எதிராக ஒருத்தரை பார்த்துக்கிறாங்கனால தான் இந்த புணர்ப்பு தோஷத்துக்கு இந்த கோவில் ஒரு சிறப்புங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். இது இல்லாமல் இங்கே மற்ற கோவிலில் 2 கொடி மரம் தான் இருக்கும். இங்கே மட்டும்தான் 3 கொடிமரம் இருக்குது. சிவனுக்கு ஒரு கொடிமரம், அம்மனுக்கு ஒரு கொடிமரம், அது இல்லாமல் நடராஜருக்குன்னு ஒரு தனி கொடிமரம். இப்போ 2023 நடந்த கும்பாபிஷேகத்தில் அங்கே இன்னொரு கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணி மொத்தம் 3 கொடிமரம் இந்த கோவிலில் இருக்கிறது ஒரு மேலும் சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த கோவிலோட புகைப்படங்கள் இப்போ நம்ம பார்க்குறோம். கோவிலோட வெளிப்புற அமைப்பு இப்படி தான் இருக்கும். 2 ராஜகோபுரங்கள் இருக்கும். ஒன்று சிவனுக்கான ராஜகோபுரம், இன்னொன்று அம்மனுக்கான ராஜகோபுரம். மேலும் கோவில் தகவல்கள் இந்த மாதிரி பதிவுகளாக நமது சேனலில் பதிவேற்றம் பண்ணுவோம். இது நம்மளது முதல் பதிவு. இதுக்கு அடுத்து அடுத்தடுத்த கோவில்கள் பற்றின பதிவுகள் வரும். உங்களுக்கு ஜாதகம் ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும்
அதுக்கு எதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா எங்கள் டீம் வந்து உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்க. நன்றி, வணக்கம்.